Vary and Dr. Fauzia. நம்ம previous videos வந்து do's and don'ts in the summer season பார்த்தோம். இந்த வீடியோல I'm going to tell you about heat stroke. ஒருத்தர் வெளியில போயிட்டு வந்து அவருக்கு கடுமையான வெயில் தாக்கி இருக்குன்னா அது கண்டுபிடிக்க அறிகுறிகள் என்ன? அவங்க ஸ்கின் வந்து ரெட் அண்ட் ஃப்ளஷ்ட் அப்பாக இருக்கும். பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் மோர் தென் 104 டிகிரி இருக்கும். நாஷியா வாமிட்டிங், கொமட்டல் அண்ட் வாமிட்டிங் இருக்கலாம். மயக்கம் அதிகமாக இருக்கும். சிவியர் ஹெட்டேக் இருக்கும். அண்ட் காஃப் மசில் பெயின், லெக்குக்கு பின்னாடி காஃப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சிவியர் பெயின் சொல்லுவாங்க. பால்பிட்டேஷன்ஸ், நெஞ்சு படப்படுப்பு அண்ட் மூச்சு திணறல், பிரெத்லெஸ்னஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்குது, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சில் வாட்டர் குடிக்க கொடுங்க. அப்புறம் அவங்களை வந்து ஒரு ஷேடி ஏரியா, காத்தோட்டமாக இருக்கிற ஏரியா, நிழலாக இருக்கிற இடத்துக்கு அண்ட் கம்பேரிட்டிவ்லி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு, கோல்டாக இருக்கிற இடத்துக்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணுங்கள். மயக்கமாக இல்லைன்னா அவங்களுக்கு கோல்டு வாட்டரை குளிக்க சொல்லுங்கள். ஒருவேளை மயக்கமாக இருக்காங்கன்னா கோல்டு வாட்டரை எடுத்து அவங்க மேலே நீங்கள் போர் பண்ணுங்கள், விசிறி விடுங்க, ஐஸ் கட்டி ஊற்றுற வைங்க. அண்ட் எப்போ நீங்கள் அவங்கள ஷிஃப்ட் பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது, காஃப் பெயின் சிவியர் ஆகிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் வந்து ஒரு ½ அன் ஹவர் to 1 hour ஆகி கூட பர்சிஸ்டண்ட்டாக அதிகமாகவே இருக்குது அண்ட் எந்த சிம்டம்ஸும் இம்ப்ரூவ் ஆகலைன்னா நீங்கள் இமீடியட்டாக அவங்கள ஷிஃப்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை டு ஸ்டே இன்டோர்ஸ் இன் தி சம்மர் சீசன். ஹேவ் ஃபன் வித் யூர் கிட்ஸ். டேக் கேர். தேங்க்யூ.